இப்படி கேட்கப்பட்ட சந்தேகங்களில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு திருவாடானை வட்டார உலமா சபை என்று இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு புறம்பான சில செய்கைகளை வட்டார உலமா சபை செயலாளர் என்றும் தலைவர் என்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாயில்களிலே சென்று தொழக்கூடிய கால் இயலாதவர்கள், வயோதிக தன்மையிலே உள்ளவர்கள், குனிந்து நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கு சென்றால் அங்கே தொழுவதற்காக அவர்களுக்கு ஒரு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கையிலே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டெஸ்கை போன்று உட்கார்வதற்கும் சஜிதா செய்வதற்காக ஒரு நெத்தியை வைப்பதற்கும் ஒரு பலகை வைத்து செய்திருக்கிறார்கள். இது மார்க்க சட்டப்படி கூடாது, இதை எடுத்துவிட வேண்டும் என்று திருவாடானை வட்டார உலமா சபை அதை எடுக்க சொல்லியிருக்கிறது. அதற்கு பிறகு இது போன்ற சேரை வைத்தால் இதுவும் மார்க்கத்தில் கூடாது, இந்த கையை வைத்து கொண்டு தொழக்கூடாது, அதனால் இதையும் எடுத்து விடுங்கள் என்று இந்த உலமா சபை இயலாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை பள்ளிக்கு தொழுக வரக்கூடிய இந்த நிலையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிற்க வேண்டும், குனிய வேண்டும், நெற்றியை நிலத்திலே வைத்து சஜிதா செய்ய வேண்டும். இதெல்லாம் தொழுகைக்கு உள்ள ஒரு முறை. இப்போ சேரில் இருக்கக்கூடியவர்கள் சேரில் உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அவர்கள் நிற்கிறது என்ற விஷயத்தை மீறுகிறார்கள். சஜிதா செய்கிறதுக்கு ஒரு டெஸ்கில் செய்கிறாங்கன்னு வைங்க, அவங்க நிலத்தில் தலையை வைக்கிறதுங்கிற ஒரு கட்டளையை மீறுகிறார்கள். அப்படின்ட்டு காரணம் சொல்லி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உட்கார்ந்து தொழக்கூடாது, சேர் தொழக்கூடாது, டெஸ்கில் தொழக்கூடாது என்றெல்லாம் சில பத்துவாக்களை இப்போது என்ன செய்கிறாங்க, கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு தான். எது கரெக்டுன்னா, நிலத்தில் தான் சஜிதா செய்யணுங்கிறது கரெக்டு தான், நின்று தான் தொழணுங்கிறது கரெக்டு தான். இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டால், அதை செய்ய இயன்றவர்களுக்கு. செய்ய இயலாதவர்களுக்கு இதை பொருத்தியே பார்க்கக்கூடாது. மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால், இயல்பவனுக்கு ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொன்னால், இயலாதவனுக்கு அதில் சலுகை கொடுத்தால், இயலாதவனும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னால் அது சலுகைக்கு அர்த்தமே இல்லை. இயல்றவன் அதை செய்வான், இயலாதவன் அதுக்கு தகுந்த மாதிரி செய்துவான். இப்போ படுத்துக்கிட்டு தொழுவலான்னு அவங்க மதுகப்பில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவன் எங்கே நெத்தியை நிலத்தில் வச்சான்? அப்போ டெஸ்கில் வைக்கும்போது அவன் நிலத்தில் வைக்கல. காரணம் என்ன சொல்கிறாங்க, டெஸ்கில் வைக்கிறான், நெத்தியை நிலத்தில் வைக்கலைங்கிறாங்களே. படுத்துக்கிட்டு தொழுவலாண்டு மதுகபி கிதாப்பில் இருக்கிறது. படுத்துக்கொண்டு தொழக்கூடாதுன்னு எந்த பள்ளிவாசலையும் போர்டு இல்லை. படுத்துக்கிட்டு தொழுகிறவன் எங்கே ருக்கு எங்கே செஞ்சான், படுத்துக்கிட்டு தொழுகிறவன் எங்கே சைதா எங்கே செஞ்சான், அவன் எப்போ நெத்தி மூக்கு 7 உறுப்பு அதுக்கே பயங்கரமாக இப்போ பில்ட்டை பத்துவா கொடுக்குறாங்க. 7 உறுப்புகள் தரை பட வேண்டும். யாருக்கு படணும்? இயலக்கூடியவனுக்கு படணும். இயலக்கூடியவன் அப்படி வேணும்னு செஞ்சாலும் குற்றமாகிவிடும். ஏழாத நேரத்தில் ஒரு சலுகை மார்க்கத்தில் கொடுத்தா அதுக்குள்ள போய் இந்த சட்டத்தை பொருத்தி பார்க்கலாமா? செத்து போன ஆட்டை திங்கக்கூடாது சட்டம், இது எல்லா இடத்துலையும் பொருத்த முடியுமா? ஒருத்தனுக்கு சோறே கிடைக்கல, யாரும் உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல முயற்சியும் பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நாள் 24 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே சாப்பிட முடியும், சாப்பிடாமல் இருக்கிறான். செத்து போன ஆட்டை திங்கலாமா? அவன்கிட்ட போயிட்டு செத்த ஆடு தீந்தா இந்த வசனத்தில் இருக்கிற சொல்ல முடியுமா? அதில் தான் இதுவும் இருக்குது. யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விட்டானோ அவன் மீது குற்றம் இல்லைன்னு அடுத்த வரியில் வரத்தான் செய்கிறது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சட்டத்தில் இருக்குது, சட்டத்தை புரிஞ்சிக்கிறது தெரியல. அந்த சட்டம் யாருக்குரிய சட்டம்? ஆர்டினரியாக உள்ள மனிதனுக்கு உள்ள சட்டம், எல்லாம் நல்ல நிலையில் உள்ளவனுக்கு உள்ள சட்டத்தை அவங்க சொல்லுகிறார்கள். நெத்தி நிலத்தில் வைக்கிறது கண்டிப்பாக உண்டு, முடிஞ்சால் அதை செய்ய வேண்டும். அப்போ குனிய வேண்டும், மார்க்கத்தில் கண்டிப்பாக உண்டு, முடிஞ்சவன் அப்படி செய்ய வேண்டும். அறகுறையாக குனியதை ரசூலுல்லாஹ் கண்டித்திருக்கிறார்கள். அப்படி ஈட்டி மாதிரி என்ன செய்யணும், முது ஃப்ளாட்டாக இருக்கிற அளவு ருக்கு செய்ய வேண்டும். அந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறத வைத்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சேரில் உட்காந்தா பணிவாக இருக்கணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது. இது பணிவா கேட்குறாப்ப பயங்கரமான கேள்வி. பணிவாக இருக்க பிரதமர் வர்றாரு, கருணாநிதி உட்காந்துட்டு இருக்கிறாரு, இது பணிவா? 7 உட்காந்துட்டு இருக்காரு, வழக்குதா? பிரதமர் வரும்போது கருணாநிதி செய்கிறாரு, சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பணிபற்றவன் யாராவது சொன்னானா? அதுக்கு முந்தைய எந்திரிக்க தான் செஞ்சார். பிரதமர் உயர்ந்த பதவி, முதல்வருக்கு முதல் உறவு முன்னாள் முதல்வர் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அவருக்கு இவர் எந்திரிக்கணும் சட்டப்படி, அதான் சட்டம். இப்போ கருணாநிதி தேசிய கீதம் பாடும்போது உட்கார்ந்தான் இருக்கார், அவர் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தேசிய கீதம் எந்திரிக்கணும் சட்டம், 7ஆவதும் சேரில் உட்காந்துக்கணும் சட்டமா? உலகத்திலேயே ஒழுங்காக விளங்கிட்டு இருக்கிறாங்க, மார்க் அறிஞருக்கு வழங்கலை, உலகத்திலே நெஞ்சிருக்கிறான், சரியாக வழங்கி இருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் எனக்கு மூல நோய் இருக்கிறது,
நான் எப்படி தொழுவதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லி காயிமன், நின்றுக்கிட்டு தொழுவு. முடியலைங்கிறாரு. அப்போ காயிதன், உட்காந்துக்கிட்டு தொழுவுங்கிறாங்க. அதுவும் ஏழாது. அப்போ படுத்துக்கிட்டு தொழுவுங்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு பாருங்க. நின்றுக்கிட்டு தொழுவு சொல்கிறாங்க. இல்லை அது நமக்கு முடியாது, மூல நோயாக இருந்தால் நிற்கிற கஷ்டமாக இருக்குது. அப்போ உட்காந்துக்கிட்டு தொழு, அதுவும் எனக்கு முடியாத. அப்போ முஸ்தல்கியன், படுத்துக்க பேசாமல் படுத்துக்கிட்டு தொழுவு. மல்லாக்க படுத்துட்டு தொழுவு சொல்கிறாங்க. மல்லாக்க படுக்கிறது மார்க்கத்தில் இருக்கத்தானே செய்யுது. இவனுக்கு போய் சட்டம் பேச முடியுமா? இவன் ஏன் நெத்தியை வைக்கலன்னு கேட்க முடியுமா? 7 இல்லைன்னா அப்படி தான் செய்யுமா? அதே மாதிரி என்ன செய்கிறாங்க? பித்திரு தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 5 ரக்காத் தொழுவு. இயல் இல்லைன்னா 3 ரக்காத் தொழுவு. இயல் இல்லைன்னா 1 ரக்காத் தொழுவு. அதுக்கும் இயலாத, அதுக்கு உனக்கு பலவீனம் உடம்புல நோயாக இருந்துச்சுன்னா அவுமி ஈமான், சைகையில் எல்லாத்தையும் செஞ்சிக்க. சும்மா கையை கட்டிக்க. ருக்கு சேருன்னு நினச்சிக்க, ருக்கு அதான் ருக்கு. சைதா சேருன்னு நினச்சிக்க, அதான் சைதா. நீ கையை கட்டிக்க, ஓத வேண்டியதெல்லாம் ஓது. ருக்கு செய்யும்போது குனிய முடியல, அது கூட ஏழலையா? இப்போ ருக்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு என்ன செய்ய, ருக்கு செய்யி. நின்று இப்படி இருந்துக்கிட்டே ருக்கு செய்யலாம். 7வது அவனுக்கு முதுவே வளையலை, அவனுக்கு ருக்கும் இதுதான், சைதாவும் இதுதான், எல்லாமே இதுதான். இப்படி இருந்துட்டு கடைசிக்கு என்ன செய்யலாம்? அத்தை ஏற்றுக்கு தான். இப்படி இருந்துட்டு போயிடலாம். எது எது ஏழுமோ அதை செய்யணும். இப்போ கையை உயர்த்தணும் தொழுவும் போது 2 கையும் இல்லாட்டி அவன் எப்படி ஒசுத்துவான்? அவனுக்கு எப்படி சட்டம் சொல்லுவீங்க? 2 கையை ஒசத்தணும். கை 2 வெட்டி விட்டாங்க. ஒசத்தவில்லை இவன் இருந்தால் தானே நான் ஒசத்துவான். இல்லாத எப்படி விளங்குறாங்கன்னு பாருங்க. மார்க்கத்தை விளங்குறதுக்கு இப்போ தொழக்கூடிய வயசான காலத்தில் தொழு வர்றாங்க ஆர்வமாக. தள்ளாத வயசாக வந்து கூட ஏதோ போய் தொழுவுமேன்னு வர்றாங்க. அப்போ உட்காந்து தொழுவுறது தான் முடிய. சேர் இருக்க போய் வர்றாங்க. சேர் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? இப்போ வரமாட்டாங்க. சேருங்கிற அமைப்பு பள்ளிக்குள்ளே எடுத்துட கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டுனா, பள்ளிக்கு மட்டுமா கூடாதுன்னு விளங்குவான்? அவன் வீட்லேயும் கூடாதுன்னு தானே விளங்குவான். அவன் என்ன விளங்குவான்? சேரில் உட்காருவது பணிவு இல்லை, நெத்தியை வைக்கணும், நிற்கலை, நீ ஒழுங்காக நிற்கலைன்னு சொன்னால் பள்ளி வாசலுக்கு வர்றது மட்டும் நிப்பாட்ட மாட்டான். அப்போ இது மேட்ரு நம்ம வீட்லேயும் போய் செய்யக்கூடாதுல்ல. வீட்லேயும் சேரில் போய் தொல்ல தப்பாவில் போயிடும். அப்போ அதுக்கு என்ன வழி? பேசாமல் இருந்துருவோம். அப்போ இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்னு கேட்குறேன். இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? மக்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க? அப்போ இவர்கள் தள்ளாதவனுக்கு நோன்பு வைக்கிறவனுக்கு பிரயாணத்தில் இருந்தால் விட்டுன்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ பிரயாணத்தில் இருக்கிறவன் போய்கிட்டு நோன்பு சட்டம் போட முடியுமா? அப்போ இயலாதவர்களுக்கும் லாயுக்கு இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், குரான்லேயே பல இடங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்னென்னா, லாயுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்ல சிரமப்படுத்த மாட்டான். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? இயன்றாத்தான் செய்யணும். இப்போ ஜக்காத்து கடமைன்னா முசாபிர் இப்படி ஜக்காத்து கொடுப்பான், அந்த மாதிரி தான் அது. நீங்கள் அங்கே ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா முசாபிர் இப்படிடா கொடுப்பான், அவனே பிச்சைக்காரனாக இருக்கானடா. அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கிறது. வழங்குதா? ஒழு செஞ்சு தொழுவணும். கையெல்லாம் ஈரமா இல்லை, இந்த தயமம் செஞ்சு தொழுவணும். கேட்க முடியுமா கேள்வி? தண்ணி இல்லாட்டி அதான் செய்வான். அப்போ இஸ்லாத்தில் எல்லாத்துக்குமே இயலாதவனுக்குன்னு ஒரு சலுகை கொடுத்து வச்சுருக்கும் பொழுது, அப்போ வயசானவர்களுக்கு குனிய முடியாமல் இருப்பாங்க, நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிற அளவுக்கு போக முடியாது. அப்போ சும்மா அந்த இடத்துல நிற்கிறத விட ஒரு பலகை இருந்தால் பெட்டர் இல்லையா? இப்போ என்ன செய்யறான்? பலகை வச்சா பலகையில் செஞ்சுட்டாங்களாம். சரி, பலகை இல்லை, வேலை செய்வான், காற்றுல செய்வான். காற்றை விட பலகை பெட்ரு தானே? அது மண்ணு தானே? அது காற்று மண்ணு கிடையாது. பலகைங்கிறது மண்ணால் தானே உருவாகிறது, மண்ணை திண்டு தானே வளருது. ஒரு புளியங்கொட்டையை தானே போடுறீங்க, அது மரமாக வந்ததெல்லாம் மண்ணை தானே திண்டு மரமாக இருக்கிறது. அப்போ மரமே புளியங்கொட்டை தானே, மரமே மண்ணு தானே. மரத்தை தூள் பண்ணி கலந்த மண்ணை தானே போயிடும். அப்போ ஒரு மரத்தில் டெஸ்க் மாதிரி செஞ்சு நெத்தியை கொண்டு வச்சான்னு சொன்னால் அது பெட்டரா, ஆகாயத்தில் செய்கிறது பெட்டரா? அதை விட இது 1000 மடங்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதா இல்லையாங்க? நெத்தியில் அடையாளம் இருக்கும்லாம் சொல்லப்படுத. காற்றுல செய்கிறவனுக்கு என்ன அடையாளம் இருக்குது? இவங்க என்ன செய்கிறாங்க? அதெல்லாம் வைக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு கேட்டால் காற்றுல செய்யணும். காற்றுல நெத்தி ஒன்று அழுத்தம் இருக்காது, ஒன்று படவும் செய்யாது, ஒரு சைதாவுடைய அடையாளம் கூட அவனுக்கு இருக்காது. அப்போ எல்லாம் ஏற்குமாற வழங்குறார்கள். எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, உள்ள சாதாரண நேரத்துக்கு உள்ள சட்டம் இருக்குது. அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இல்லைன்னு கிடையாது. ஆதாரம் காட்டுவார்கள். நெத்தியை நிலத்தில் வைக்க, ஆமாம் வைக்கத்தான் வேணும். நிற்கணும், ஆமாம் நிற்கத்தான் வேணும். ஒழுங்காக குனியணும், ஆமாம் எல்லாம் உண்டு. அது யாருக்குன்னு விளங்கலை. எதில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க? அவன் 1000 ஆதாரத்தை காட்டினாலும் அதெல்லாம் யாருக்கு? சாதாரண நிலையில் உள்ள மனிதர்களுக்கு. அசாதாரண நிலையில் உள்ள மனிதர்களுக்கு அந்த சட்டம் இல்லை. அது அல்லாஹ்வை தளர்த்தி விட்டான். அது மாதிரி இருக்கிறவனுக்கு போயிட்டு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அதனால் என்ன செய்யக்கூடாது? அந்த வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். பள்ளிவாசல்களில் வயசானவர்களையும் வருவதற்கு ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு ஏற்றவாறு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தொலை முடியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிறங்க. அவங்களும் என்ன செய்யக்கூடாது?
இயலக்கூடியதுக்கு வந்து பயன்படுத்திக்கிற கூடாது. இயலும்னா என்ன செய்யணும், அப்படி தான் பயன்படுத்திக்கணும். இயலக்கூடியவர்களும் நிற்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டே சேர்ந்தாருக்கு உட்காந்துருவோமே அப்படி செஞ்சிடக்கூடாது. ஏழும்னா அந்த சலுகையை பயன்படுத்தாதீங்க. ஏழாவதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, தாராளமாக சலுகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குரிய முழு கூலி எல்லாம் என்ன செய்யுமா தருவான். இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்போ உலமா சபையில் வந்து ஆய்வு திறன் பத்தாத காரணத்தினால ஒரு நெருக்கடியான விஷயத்துக்கு சொன்ன சட்டத்துக்கு சாதாரண சட்டத்தை கொண்டு போய் பொறுத்துறாங்க. நோயாளிக்கு சொன்ன சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, நல்லவனுக்கு போய் பொருத்தக்கூடாது. நோயாளி இருக்கிறவனுக்கு ஒரு மருந்தை சாப்பிட சொன்னால் நோயாளி தான் சாப்பிடணும், நல்லவன் போட்டு சாப்பிட முடியாது. இதை வந்து புரிஞ்சுக்கிறணும்.